காஷ்மீர் எழில் கொஞ்சம் அழகில் பனிப்போர்வை போர்த்தியது போல அழகும் லைட்டா ஆபத்தும் கொண்ட சுற்றுலா தலம் தான் நம்ம காஷ்மீர். எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்ப இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி சினிமா வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னா ப்ரிஃபர் பண்றது இந்த மாதிரி பயங்கரமான மவுண்டைன் ரீஜன், அதுவும் காஷ்மீர். சொல்ல போனா இந்தியாவோட சுவிட்சர்லாந்து அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஒரு சில இடத்துல காஷ்மீர் ஃபர்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் ஷிம்லா, மணாலி இப்படின்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். இருந்தாலும் காஷ்மீர் போற உங்களுக்கு ஒரு டூர் பிளான், சப்போஸ் நீங்க காஷ்மீர் போறீங்கன்னா ஒரு பேஸ்ட் ஆன் த மவுண்டைன் ரீஜியன் அப்படின்னு ஒரு பனி பிரதேசம் வச்சாலே அங்க இருக்கிறது ஒரு மூணு ரீஜன் தான். ஒன்னு அங்க இருக்கிற பனி மவுண்டைன்ஸ், ஸ்னோ கவர் ஆயிருக்க மவுண்டைன்ஸ். அடுத்ததா அங்க இருக்கிற கார்டன்ஸ், அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ற செடிகளை கொண்டு இருக்க ஒரு சில சுற்றுலா கார்டன்ஸ். அடுத்ததா அங்க இருக்கிற ரொம்ப பழங்கால விஷயங்கள், அப்ப என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க, இப்ப அந்த பனிலேருந்து தங்களை தற்காத்து கொள்றதுக்கு என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றதுதான். நீங்க இங்கன்னு இல்லை, இந்த உலகத்துல எந்த மூலையில பனி பிரதேசங்கள் இருக்க ஒரு ஊருக்கு போனாலும் இந்த மூணு தான் ஒரு பேசிக்கான விஷயமா இருக்கும். அதே மாதிரி தான் காஷ்மீரும். பட் காஷ்மீர்ல அழகும் அதே சமயம் ஆபத்தும் நான் சொல்லியிருக்கேன்ல. ஆபத்து எப்பவுமே ஒரு சைட்ல இந்த காஷ்மீர் மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும், அழகு அப்படின்னு நம்ம முதல்ல எடுத்து வைக்கிறது காஷ்மீர் அப்படின்னா ஞாபகம் வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டால் லேக். அதுல போற சிகாரா போட்டிங், அந்த ஒரு அழகா நீங்க இந்த வாரணமாயத்துல எல்லாம் பார்க்கலாம். அதாவது சூர்யா உட்காந்து போவாரு, அப்படியே ரெண்டு சைட்லயும் பயங்கர பனியா தெரியும். இந்த ஷிகாரா போட்டிங் டால் லேக்ல ஃபேமஸ். இதை தவிர நைஜின் லேக், வாலார் லேக் அப்படின்னு சொல்லி நிறைய லேக்ஸ் காஷ்மீரை சுத்தி இருக்கு. அடுத்ததா கார்டன்ஸ். இந்த பர்டிகுலர் கார்டன்ஸ்ல எல்லாமே அவங்க மெயின்டைன் பண்ற இந்த செடிகள் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல மட்டும் தான் மெயின்டைன் பண்ண முடியுன்றதுனால கார்டன்ஸ்ல டாப்பா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி டுலிப் கார்டன், அடுத்ததான் ஷாலிமார் பாக், அடுத்தது நிஷாத் பாக், முகல் கார்டன், இப்படி கார்டன் வகையிலேயே நிறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க காஷ்மீர் போனீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா மவுண்டைன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குல்மார்க், ஸ்ரீநகர், பெஹல்வார், அப்புறம் சோன்மார்க், இந்த மாதிரி நிறைய மவுண்டைன்ஸ் காஷ்மீர்ல டூரிஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வர விஷயம் இந்த காமனான மவுண்டைன்ஸ் தான். ஸோ இதை நீங்க போனீங்கனாலும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இதெல்லாம் தவிர இன்னும் ஹிஸ்டாரிக் சைட்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி நீங்க காஷ்மீர் போனீங்கன்னா பேசிக்கலி காஷ்மீர் இந்தியா இஸ் செகுலர் கண்ட்ரினால நிறைய மாஸ்க்ஸ் அப்புறம் ஹிந்துயிசம் டெம்பிள்ஸ்லாம் இருக்குன்றதுனால அங்க ஃபேமஸா இருக்கிற ஜமா மஸ்ஜித் மாஸ்க், அப்புறம் பஹ்ரு ஃபோர்ட், அமர் மஹல் பேலஸ், அமர்நாத் கேவ், மட்டான் சன் டெம்பிள், ஷாரிகா தேவி டெம்பிள், இது எல்லாமே நீங்க பார்க்காம அங்க இருந்து திரும்பவே திரும்பாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், என்னடா முக்கியமான விஷயம் சொல்லிட்டே போறான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சப்போஸ் நீங்க மவுண்டைன்ஸ் போறீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. எஸ், ஏடிவி ரைட், அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் அந்த வெஹிக்கிள்ஸ் இருக்கும்ல, அதுல உட்காந்து ட்ருன்னு போவாங்கல்ல இந்த ஹனிமூன் கப்பிள்ஸ்லாம், ஸோ அதையும் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்ததா ஹார்ஸ் ரைடிங், இதை கண்டிப்பா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ரீஜியன்ல ஹார்ஸ் ரைடிங் போறது ஒரு வேற லெவல் ஃபீல் தரும். எந்தெந்த மாதிரி டைம்ல காஷ்மீருக்கு போகலாம், டிசம்பர் டு மார்ச் அந்த டைம்ல பனி சொர்க்கம் அப்படின்னு காஷ்மீரை சொல்லுவாங்க. அப்படியே எங்க பாத்தீங்கன்னாலும் மைனஸ்ல போகக்கூடிய வெதர், அதே நேரத்துல அடையா விழக்கூடிய ஸ்னோஸ். ஸோ அந்த மாதிரி டைம்ல போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க பயங்கரமா ஸ்னோவை என்ஜாய் பண்ணலாம். அதே சமயம் இந்த ஆப்பிள் ட்ரீஸ்லாம் உதிர்ந்து போற காலங்கள். ஸோ ஆப்பிள் ட்ரீஸ்லாம் நீங்க பார்க்க முடியாது. சப்போஸ் இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல நீங்க காஷ்மீரை விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்க காஷ்மீரை நீங்க பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குற ஆப்பிள், அப்புறம் குங்குமப்பூவோட கார்டன்ஸ், இதெல்லாம் நீங்க பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இதை கேட்டுட்டு இருக்க நிறைய பேருக்கு இங்க இருந்து எப்படி நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இங்க இருந்து ட்ரெயின் மூலியமா நீங்க டைரக்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர் போயிட்டு அங்கிருந்து ஸ்ரீநகர் போனோம்னா குறைஞ்சது 60 hours ஆகும் ட்ரெயின்ல. சென்னையில இருந்து எக்ஸாக்டா வாரத்துக்கு 3 ட்ரெயின் தான் போகுது. அது இல்லாம நீங்க ஃபிளைட்டை ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா இங்கேருந்து டெல்லி போயிட்டு டெல்லியில இருந்து ஸ்ரீநகர் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேருந்து டெல்லி போயிட்டு டெல்லியில இருந்து ஸ்ரீநகருக்கு பஸ் வழியா போனீங்கன்னா அது ஒரு 18 hours எடுக்கும். ஸோ உங்களோட மோட் ஆஃப் டிராவல், அது மட்டும் இல்லாமல் உங்களோட பட்ஜெட்ல நீங்க காஷ்மீரை பிளான் பண்ணிக்கோங்க. நிறைய டூரிசம் பேக்கேஜஸ்லாம் கூட இருக்கு, அதையும் யூட்டிலைஸ் பண்ணீங்க. பட் மறக்காம லைஃப்ல ஒன் டைம் ஆச்சு காஷ்மீர் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. டாடா, பபாய், சி யூ. மறக்காம இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டூரிஸ்ட் அப்டேட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.